ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. ஸோ இப்போ நம்ம அண்ணனோட கார்டனில் தாங்க நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டியான மரங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் வாழைகள், செடிகள் அப்படி நிறைய நட்டு விட்ருக்காரு நம்ம அண்ணன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மரிச்சினி இருக்குது, அப்புறம் கோவா ட்ரீ இருக்குது, அப்புறம் மேங்கோ ட்ரீ, அப்புறம் வாழை நிறைய நட்டு விட்ருக்காரு. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கொஞ்சம் நீட் இல்லாமல் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. அப்புறம் டாபிக் என்னன்னா, ஒரு லீஃபை பற்றின டாபிக் தாங்க. 90s பிறந்த எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். ஆனால் 2Ks பிறந்த யாருக்குமே இதை பற்றி தெரிய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது, ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் தெரியாமல் அவங்க மேலே பட்டுரும். பட்ட உடனே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஊறல் எடுக்கும். ஸோ இப்போ அவ்வளோ குழந்தைங்க அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 90s பிறந்தவங்க ஒத்தையை அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது என்ன லீஃபு, அந்த லீஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லீஃபு உங்கள் மேலே பட்டுனா என்ன மெடிசின், 90s அதுக்கான மெடிசின் என்ன கொடுத்தாங்க. ஸோ அந்த லீஃபை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அண்ணனோட கார்டன் அப்படியே சுற்றிட்டு நம்ம அந்த லீஃப் கிட்ட போயிடலாம். ஒரு மஸ்குட்டி இருக்குது தெரியுமா, மஸ்குட்டின்னு சொல்லுவாங்க, மைக்குட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன புழு மாதிரி இருக்கும். அது மேலே பட்டுனாலும் அதோட முடி நம்ம மேலே பட்டுனா நமக்கு எந்த ஊரல் இருக்குமோ அதை விட அதிகமான ஊரல் வந்து இந்த ஒரு இலை நம்ம மேலே படனால இருக்கும். அந்த இலைக்கிட்ட வந்துட்டோங்க. வெல்கம் டு செஞ்சட்டி லீஃப். இந்த செடி தாங்க அந்த செடி. இதை பார்த்தீங்கன்னா வேலி சைடு வந்து நட்டு விட்ருக்காங்க. எவனாவது வேலி எத்தி சாடினான்னா அப்படியே பெயரட்டுடா, அவன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இந்த வேலியை எத்தி சாடக்கூடாதுன்னு. இதான் அந்த லீஃபு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லீஃபுக்கிட்ட தாங்க இருக்கிறோம். லீஃபோட மேலே ஒரு சின்ன முள் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த முள் தாங்க நம்ம மேலே பட்டு நமக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு வலியை தர்றது. இதை தாங்க நம்ம இன்றைக்கி வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து மேலே பட வச்சுட்டு இதை வந்து எந்த அளவு ஊரல் எடுக்குது, இதோட மெடிசின் என்ன, இது பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் வந்து அதோட வேரை பிடுங்க போகிறாரு. இலை மேலே பட்டுச்சுன்னா அது வந்து பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் அவர் அதை பிடிங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பல நண்பர்கள் வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. இந்த செடியை கடைசியாக நான் வந்து ஒரு இலையை வந்து ஹேண்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப அது எப்படி சொல்ல, தீயில பட்ட மாதிரி இருக்குது ஒரு ஹேண்டு மொத்தமே. ஆனால் வந்து பெருசாக அவங்க கண்ணுக்கு இது தெரியாது. ஆனால் இருந்தாலும் நான் இதை வந்து ஃபுல்லாகவே உடம்பு மொத்தமாக இதை டெஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ரெடி? என் ஹேண்டு. எஸ் இது டெஸ்ட் பண்ணிக்கோங்க. Come on! Come on! Come on! Come on! இது பட்டுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து அது மேலே தடவிடுங்க, அது போயிடும். தேங்காய் எண்ணெயை தடவிட்டு ஒரு பாத்திங்கை போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாமே நம்ம கைக்குள்ளாடி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் வீங்கி இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இலை வந்து ஸ்ட்ராங்காக பட்ட இடம். நான் இன்னும் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணல என் ஃபுல் பாடியில். ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணால் அந்த வலி என்னால் தாங்க முடியுமான்னு தெரில. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து பட்ட இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடம் எல்லாம் வீங்கி எனக்கு பட்ட இடம். தேங்காய் எண்ணெய் தேய்ச்ச அப்புறம் அது தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இடம் ஹேண்ட் இந்த சைடெல்லாம் ரொம்ப அதிகமாக பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வயத்து பகுதியை பாருங்கள்.
இந்த பார்த்தீங்களா இந்த இடம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பட்ட இடம் இங்கே எல்லாம் இந்த வலியை வந்து என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப வலியாக தான் இருந்துச்சு. ஒருவேளை நான் சொல்கிறது போயின்னா நீங்கள் 90s பிறந்தவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் இந்த செஞ்சட்டி இலையோட பவர் என்னன்னு. நாங்களும் குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மேலே எல்லாம் இச்சிங்காக இருக்குது. ஸோ நம்ம இதை தள்ளி உள்ளே போட்டுருவோம். போட்டுருங்க ப்ரோ. அதை சைக்கிளை நம்ம வந்து கழுவிட்டு அப்படியே இந்த தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.